ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு பாடத்தை கற்று தரும். எப்படி சாவலான்னு இல்லை, எப்படி வாழலான்னு. என் பேர் ராம். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க 2 பேர் தான். ஒன்று என் பக்கத்தில் இருக்கானே இவன், இன்னொன்று எங்கள் அம்மா. எனக்கு அப்பா இல்லை. அவர் இறந்த கொஞ்ச நாளே நான் இங்கே வந்துட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்லேயோ அல்பாயுஸ்லேயோ சாகலை. அவர் ஒரு விவசாயி. நம்ம நாட்டோட விவசாயிகளோட நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே. கடன் தொல்லை, மருந்தை குடிச்சிட்டார். இங்கே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் தங்குறதுக்கு இடமும் கொடுத்து செய்கிறதுக்கு வேலையை வாங்கி கொடுத்தான். அவனும் கிட்டத்தட்ட இனிய மாதிரி தான். சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. என்னாச்சு ஸ்வேதா, ஏன் அப்செட்டாக இருக்கு? எங்கள் அப்பாவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. சார் ஆர்டர் சொல்லுங்கள். 2 சாக்லேட் ஃபலூடா. வீட்டில் மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓ, இதுக்கு தான் அப்படி இருக்கியா? ஃப்ரீயாக விடு. உனக்கு என்னப்பா, காலையில் விடிஞ்சா போதும் அந்த வெட்டி பையன் கூட சேர்ந்து ஊர் சுற்ற வேண்டியது. ஸ்வேதா, உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா என்னை பற்றி மட்டும் பேசு, தேவையில்லாமல் அவனை இழுக்காத. அவனை சொன்னால் மட்டும் போதும், உனக்கோ வந்துருமே. இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற? நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? வீட்டை விட்டு வந்துடலான்னு. இப்போ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பாருப்பா. சரி, அதை விடு. அம்மா ஃபோன் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? வாங்க வாங்க, உள்ளே வாங்க. விருந்து சாப்பிட வந்திருக்கேன். இங்கே வரு தெய்வான, உனக்கு 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ளேயும் வட்டி அசலும் வந்தாகணும்.
இல்லை நான் யாரும் ஒரு வாரத்தில் எப்படி ரங்கா நான் அவளை பணத்தை தர முடியும்? கொஞ்சம் அவகாசம் தாரங்கா. உனக்கு கொடுத்த அவகாசம்னா முடிஞ்சு போச்சு. அதான் பையன் பட்டணத்தில் வேலை பார்க்குறான்ல, அவனை ஏற்பாடு பண்ணி அனுப்ப சொல்லு. ஐயா, சாமி இருக்கே ஐயா? ஆ சொல்லுமா. இப்போ என்னையா பண்ணுறது? நீ நீ இதை பற்றிலாம் யோசிக்காதம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ உடம்பு பார்த்துக்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரியா, நீயும் சூதான மாதிரியே அம்மா ஃபோன் வைக்கட்டுமா? சரிம்மா. எவ்வளோடா? 40 லட்சம். 40 லட்சமா? 1-2னா ஏற்பாடு பண்ணிடலாம், 40 லட்சம். இப்போ என்னடா பண்ண போகிற? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. அது எல்லாம் சார் கப்பல் இருக்கணும். இரு, இவர் நம்ம ஓனர்ல இங்கே என்ன பண்ணுறாரு? இப்போ வந்து இப்படி சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொழுது சார் அதுக்குள்ள ஆள் ரெடி பண்ணிடு. எடுத்துகிட்டு ஸ்பாட் பேமெண்ட் 2 கோடி. நீங்கள் சொல்கிற அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்தா இந்த 2 கோடி எங்களுக்கு தருவீங்களா? நான் அப்புறம் கூப்பிட்றேன் உனக்கு. ராம், நீ நினைக்க மாதிரி சாதாரண வேலை இல்லை. உயிரை பணைய வைக்கணும். உன்னால் அதெல்லாம் முடியாது. போய் வேலையை பாரு. விக்ரம் கூட்டு போடா. டேய் வா போகலாம். என்னால் முடியாது, நீங்கள் எப்படி சொல்லலாம்? டேய் தோட்டா போ. படித்த படிப்புக்கு வேலை பார்க்குற, அதை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காத. விஷயம் ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் உயிரே போயிடும். இதெல்லாம் உன்னால் முடியாது ராம். விக்ரம் சொல்லி கூப்பிட்டு போடா. சொல்கிறாம்மா, வீட்டுக்கு வந்துட்டியா? எப்போ வந்த? ரிஸ்க்கு தான் முதலாளி. அன்றைக்கி மட்டும் உங்கள் பொண்ணு அந்த 5 பேர் நாசம் பண்ண வந்தப்போ இது ரிஸ்க்கு நினச்சி நான் போயிருந்தா இன்னும் உங்கள் பொண்ணு நிலைமை யோசிச்சு பாருங்கள். அந்த பிள்ளை நான் தான் சொன்னேன், இதை வீட்டில் சொல்லாதம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சா அவனை எங்கேயும் வெளியிட மாட்டாருன்னு. இப்போ கூட ஏன் தெரியுமா நான் அவகிட்ட நான் சொல்கிறேன், ஒருத்தனால முடியாது நீங்களும் நினச்சிக்க கூடாது. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். வாடா. ஏமா அரிசினி, அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. அவர் மட்டும் அங்கே இல்லைன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அவர் தான்ப்பா அவங்க கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. என்னை மன்னிச்சிடுறாம். நான் அந்த இடத்துல சொல்லலை. மேட்ரு கொஞ்சம் ரிஸ்க்கு. கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் உயிரே போயிடும். என்னையும் மன்னிச்சிருங்க முதலாளி, நான் வேற ஒரு யோசனையில் இருந்தேன், அதனால தான். அதை விடுப்பா. என் பொண்ணை காப்பாற்றிருக்க, உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன வேணாலும் கேளு. நீங்கள் ஃபோனில் பேசுன நாங்கள் கேட்டோம், அது என்ன பொருள்னு சொன்னீங்கன்னா நாங்கள் முடிவு எடுத்துகிட்டு பேசுகிறீங்க. நான் என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்கிற கவனமாக கேளுங்க. பிளாட் விஷயம் இல்லை. ஒரு நிமிஷம். இந்த சிலை கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையானது. நடராஜர் சிலை. இதுக்கு ஒரு சாபம் ஒன்று இருக்குது. இதை தூக்கிட்டு வரது பெருசு இல்லை, ஈஸியாக தூக்கிடலாம். ஆனால் இந்த சிலையை தூக்கிட்டு வரதா ரிஸ்கே. இந்த சிலையை தூக்கிட்டு வந்த எவனுமே உயிரோடு இல்லை.
சொல்லு ராம், இதை செய்கிறியா? நீங்கள் பணத்தை மட்டும் ரெடி பண்ணுங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த சிலையோட நான் இங்கே வரேன். கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி தான் இந்த சிலை 500 வருஷம் பழமையானது. நீலகிரி மக்களுக்கு ராஜா ரவிவர்மா இலவசமாக கொடுத்துருக்காரு. அப்படியே காலப்போக்கில் இந்த சிலை பிரபலமாச்சு. இதை தெரிஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி இந்த மாதிரி விலைமதிக்க முடியாத சிலையெல்லாம் கடத்தினாங்க. அதே மாதிரி தான் இதையும் கடத்த முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த சிலையை எடுத்துகிட்டு போன கப்பல் கடலில் மூழ்கிருச்சு. ஆனால் கடலில் மூழ்கின சிலை திருப்பி இருந்த இடத்துக்கே வந்துருச்சு. அப்போ அந்த சிலையை எடுத்தால் சாவுலேருந்து தப்பிக்க முடியாதா? ஒரு வழி இருக்குது. அந்த சிலையை அந்த காலத்துலேருந்து பாதுகாத்துட்டு வர்ற அந்த வம்சவழி மட்டும்தான் அந்த சிலையை எடுக்க முடியும். அப்போது அவங்க அதை விற்கலாமா? விற்கலாம். ஆனால் வாங்குறேன் உயிரோடு இருக்க மாட்டான். மறுபடியும் அந்த சிலை இருந்த இடத்துக்கே போயிடும். அது உண்மையாக பொய்யான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இங்கேருந்து சரியாக 13 கிலோமீட்டரில் ஒரு சின்ன ஏரி வரும். அதுக்கு வடக்கு திசையில் சின்ன மலைக்காடு இருக்கும். இந்த மலைக்காட்டுக்குள்ளே போனால் அந்த சிலை இருக்குன்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. நான் சொன்னேன்ல, அந்த சிலையை பாதுகாத்துட்டு வர ஃபேமிலி அவங்க எப்படி ஐடென்டி பண்ணுறதுன்னு கூட இந்த புக்கில் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தும் ஒன்றுமே சில கணக்கில் தெரியலையேடா. ஏறாம், பார்த்து ஏறக்கூடாதாடா? இரு, நான் போய் ஏறி எடுக்கிறேன்.
பரவாயில்லையே, சொன்ன 2 நாளே வட்டி காசுலாம் வந்துடுச்சு. அப்போ வரேன் தம்பி, பணம் எதை வேணும்னா தயங்காமல் கேளு. அதெல்லாம் இனிமேல் தேவைப்படாது. நீங்கள் கொஞ்சம் அர்ஷினியா? சொல்லுமா அர்ஷினி. அம்மா ஏம்மா அழுவுற? சொல்லுமா. நான் அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு? சொல்லுமா. அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கண்ணா. ஃபோன் எடு விக்ரம். ஹலோ விக்ரம். விக்ரம். சொல்லுங்கண்ணா, நான் ஸ்வேதா பேசுகிறேன். ஸ்வேதா, விக்ரம் எங்கம்மா? அவனோட ஃபோனை கொடு. அண்ணா. ஏ விக்ரம். இரு வரேன். அண்ணா ஒரு நிமிஷம். சிலையை பற்றி முழு விவரமும் இருக்கிற புக்கு. அந்த சிலையை அந்த காலத்துலேருந்து பாதுகாத்துட்டு வர்ற அந்த வம்சவழி மட்டும்தான் அந்த சிலையை எடுக்க முடியும். அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க பின் கழுத்துக்கு கீழே ஒரு நட்சத்திர அடையாளம் இருக்கும்.